ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் சமையல் வேலையுமே ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கடையிலேருந்து தான் மாவு வாங்கியிருந்தேன். காலையிலக்கு இட்லி ஊற்றுறதுக்கு இவ்வளோ மாவு தான் பார்த்திங்கன்னா ரூ. 20 மாவிங்க. மொத்தமே ஒரு 9 இட்லி தான் வந்துச்சு. ரொம்பவே அநியாயமாக வைக்காங்க. அப்புறம் ரூ. 10 முருங்கீரை வாங்கியிருந்தேன். அதுவும் ரொம்ப இளங்கீரை. இட்லி ஊற்றி தேங்காய் சட்னியும் வச்சு அப்படியே காலையில் சாம்பார் வச்சேன். அந்த சாம்பாரும் வச்சு காலையில் உள்ள சாப்பாடு சூப்பரமாக சாப்பிட்டாச்சு. ஊரில் இருக்கும்போது கீரையோட அருமை தெரியலை. காசு கொடுத்து வாங்கும்போது தான் தெரியுது. அங்கே ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது ரொம்பவே அலட்சியமாக தூக்கி தூர போடுற மாதிரி இருக்கும். இவங்க பாருங்கள், இவ்வளோ கீரையும் ரூ. 10. கீரையை விட தேங்காய் தான் அதிகமாக இருக்குது. தோரணும் வச்சாச்சு. அப்புறமா வெள்ளை சோறு பண்ணிட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். சாம்பாருக்கு வந்து முள்ளங்கி, கத்திரிக்காய், அவரைக்காய், கேரட்டு, தக்காளி எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டேன். அப்புறம் முருங்கைக்கீரை தோரணும் ஒரு சின்ன அளவு தான் வந்துச்சு. அது கூட ஃபுல்லாக இல்லை, அரை கிண்ணமாக தான் இருந்துச்சு. அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் மொறுமொறுன்னு வச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.